சென்னை அண்ணா நகர் 18th அவென்யூல இருக்கிற ஒரு பெரிய பங்களாவுக்கு ரியல் எஸ்டேட் புரோக்கரான பிரசாத் போறாரு. அவர் ஏன் அங்க அந்த காலை நேரத்துல போறாரு அப்படின்னா, அந்த பங்களால வாழ்ற 2 பெண்கள், அம்மாவும் பொண்ணும் பிரசாத்தை வர சொல்லியிருக்காங்க. அவர் போய் மீட் பண்ணும்போது அவங்க சொல்றாங்க, இந்த பங்களாவை வாங்கிலாம் நாங்க முடிவு பண்ணியிருக்கோம், அதனால இது என்ன ரேட்டு, எப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நீ பாத்துக்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இந்த பிரசாத்தை கூப்பிட்டு அவங்க சொல்றாங்க அப்படின்னா, இந்த வீட்டுல வாடகைக்கு கொண்டாந்து எங்களை குடி வச்சது நீ தான், அதனால இந்த ஓனர்கிட்ட பேசி எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல, அது எத்தனை லட்சம் ஆனாலும் பரவாயில்ல, இந்த வீடு எங்களை முடிச்சு கொடு, அதிகபட்சம் ஒரு 10 நாளுக்குள்ள இதுக்குண்டான எல்லா வேலையும் நீ முடிச்சிரு, அது உனக்காகவே நாங்க வெளியூருக்கு பிசினஸ்க்கெல்லாம் போகாம இங்க தங்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. பிரசாத்துக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா இவ்வளவு பெரிய ப்ராப்பர்ட்டியை முடிச்சோம்னா அதுல இருந்து எவ்வளவு கமிஷன் வரும், இதுல நம்ம செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ண பிரசாத், நான் எப்படியாவது அந்த ஓனர்கிட்ட கன்வின்ஸ் பண்ணிடுறேன், ஏன்னா அந்த ஓனரும் இதை விற்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் தான் இருக்கிறார், நீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாவே உங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தோட போன பிரசாத் அடுத்த 10 நாள்ல அந்த ஓனர்கிட்ட போய் பேசி கன்வின்ஸ் பண்ணி ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி இவங்க கிட்ட கன்வே பண்றதுக்காக 10 நாள் கழிச்சு வர்றாரு. வீட்டுல போயிட்டு ரொம்ப நேரமா காலிங் பெல் அடிச்சுட்டே இருக்கிறாரு. அந்த வீட்டுல இருந்து யாரும் வந்து திறக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுக்கு வெளியில நியூஸ் பேப்பர் ஒரு 5 நாளா எடுக்காம கிடக்குது அப்படிங்கிறதும் தெரிய வருது. பிரசாத் அன்னைக்கு அவங்க சொன்னதெல்லாம் நினைச்சு பார்க்கறாரு, உங்களுக்காக தான் நாங்க இருக்கோம், கண்டிப்பா ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிடணும் இந்த நாள்ல, அதுக்கப்புறம் லீவ் கிடைக்காது, இவ்வளவு சொன்ன விஷயம் நம்மகிட்ட சொல்லாமே போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோபமானாலும், சரி வீட்டுக்குள்ள இருக்கிற சமயக்காரனை பார்த்துட்டு எப்போ வருவாங்க அப்படிங்கிறத தகவலை கேட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் காலிங் பெல் அடிச்சுட்டே இருக்கிறார். கதவு திறந்த மாதிரியே இல்லை. சரி பின்பக்கமா போயிட்டு பார்க்கலாம் சமையலறை பக்கம் அப்படின்னு சொல்லி போனவரு அந்த வீட்டோட ஒரு ஜன்னலை கிராஸ் பண்ணும் போகுது. அந்த ஜன்னல் கொஞ்சமா திறந்து இருக்குது. அந்த திறக்கப்பட்ட ஜன்னல்ல இருந்து ஒரு தாங்க முடியாத அளவுக்கு ஒரு துர்நாற்றம் வர்றத கவனிக்கிறார். இப்படி ஒரு துர்நாற்றம் ஒரு வாழ்ற வீட்டுல இருந்து எப்படி வரும், இதை சகிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே இவங்கெல்லாம், ஏதாவது எலிகிளி செத்து போயிருக்கோம்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் மூக்க பொத்திக்கிட்டே பின்பக்கமா போயிட்டு சமயக்காரனை தேடுறார். சமயக்காரன் அங்க இல்லை. சமயக்காரன் இல்லை, ஆனா பின்பக்க கதவு திறந்து இருக்குது அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வந்து அந்த கதவு வழியா வீட்டுக்குள்ள யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே உள்ள நுழைகிறாரு. அப்படி உள்ள நுழைஞ்சு பார்த்த அந்த நபர் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போறாரு. உடனடியா அந்த வீட்டுல இருந்து வெளில ஒடியாந்து பதறி அடிச்சு பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்கலாம் இதை சொல்லிட்டு ஒரு 4-5 பேர் சேர்ந்து அண்ணா நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறார். அந்த கம்ப்ளைண்ட் எடுத்த போலீஸ் டீம் அடுத்த அரை மணி நேரத்துல அந்த வீட்டுக்கு வர்றாங்க. அங்க இருக்கிற பொதுமக்கள் எல்லாருமே சுத்தி நிக்கிறாங்க. போலீஸ் டீம் உள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போனா அவங்க பார்த்த அந்த காட்சி என்ன அப்படின்னா, அம்மாவும் பொண்ணும் இறந்து போய் அவங்க உடம்புலாம் அப்படியே உப்பி போய் அவங்க உடல் அப்படியே கிழிக்கப்பட்டு குடல்லாம் வெளியில அப்படியே சிதறி கிடக்குது. அவங்க ரத்தம் அங்கங்க கட்டி கட்டியா